பிரைஸ் அலாட் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் யோசிப்போம். அதை சிந்தித்து விட்டு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோமாக. இந்த நாளில நம்ம அநேகருக்கு நம்ம ஞானத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்ல. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, ஞானம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு, வேலையில இருக்கிறவங்களுக்கு, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் கண்டிப்பா தேவை. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் ஃபுல்லாவே ஞானத்தை பத்தி இருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி வேதத்துல ஞானத்தை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஞானம் ஆண்டவர் வித்தியாசமான முறையில பவுலடியார் மூலமாக பேசுகிறார். அதை பத்தி நம்ம சிந்திக்க போகிறோம். அது ரொம்ப ஒரு போய் அதுக்குள்ள நம்ம யோசித்து அதை நம்ம சிந்திக்கும் போது அது உண்மையாகவே அந்த ஞானம் எவ்வளவு ஸ்பெஷல்ன்றத நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேன். அநேக நாட்கள் எனக்கு அந்த வசனம் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு அதை நான் பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதை தெரிந்து கொண்டேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. ரொம்ப இதை நான் இன்னைக்கு உணர்த்தப்பட்டேன். தேவனுடைய பைத்தியம் என்பது அப்படின்னு போட்டுக்குது. சோ தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. நிறைய பேரு நம்மள சொல்லுவாங்கல்ல, என்ன எப்பவுமே கடவுள் கடவுள் ஓடுறீங்க, எப்ப பாரு சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுறீங்க, எப்ப பாரு ஊழியம் ஊழியம்னு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ தேவனுடைய பைத்தியம்னாக்கா என்னது? தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது உலக ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. அப்படி சொல்லும்போது அந்த தேவனுடைய பைத்தியம் ஒருத்தருக்குள்ள இருந்தாலே அது விசேஷித்தமானது. ஒருவேளை நீங்க பக்தியா ஆகிடுறீங்க. பக்தியா ஆன பிறகு அதிகமா வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஊழியத்துல அதிகமா நீங்க ஈடுபாடு காட்டுறீங்க, உங்க பாஸ்டர்ஸோடு, ஊழியக்காரர்களோடு நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்க. இப்படிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, என்ன ஒரு மாதிரி மாறிட்டியே, வித்தியாசமா தெரியுதியே. இந்த தேவனுடைய பைத்தியம் ஒருத்தருக்குள்ள வந்தாலே விசேஷமானவர்கள், விசேஷமா தான் தெரிவாங்க. ஏன்னா அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கை, அவங்களுடைய எல்லா செயல்கள் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால்தான் பவுல் அடிகளார் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு, இது இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம், யாருக்கெல்லாம் இந்த தேவனுடைய பைத்தியம்னு ஒண்ணு இருக்குதோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஞானமே விசேஷித்தமா இருக்கும். நீங்க நிறைய பேரை நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவங்க, தேவனுடைய ஞானத்துல நிரம்பி இருக்கிறவங்க, அவங்களோட எல்லாம் அனாவசியமா பேசி ஜெயிக்கவே முடியாது. சுத்தமா ஜெயிக்க முடியாது. அவங்கள ஒருவேளை கேவலமா கூட பார்க்கலாம். அவங்க தான் பக்தி பக்தின்னு ஓடுவாங்க. அவங்க கிட்ட போனா பைபிளை பத்தி தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட போனா ஜபத்தை பத்தி தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குது? அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம். இந்த அறிவு தெரியும், அந்த கேட்ஜெட்ஸ் பத்தி தெரியும். இந்த 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 ஃபீல்ட்ல எனக்கு ஞானம் இருக்குது. இந்த ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல எனக்கு ஞானம் இருக்குது. இந்த ஐடி ஃபீல்ட்ல எனக்கு ஞானம் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி ஃபீல்ட்ல எனக்கு ஞானம் இருக்குது. எல்லாத்துலயும் ஞானம் இருக்கும். ஆனா இந்த தேவனுடைய பைத்தியம் என்ற ஞானத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அது விசேஷித்தமானது. அந்த ஞானத்துக்குள்ள ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்குது. அந்த ஞானத்துக்குள்ள பயங்கரமான பொக்கிஷங்கள் இருக்குது. அந்த ஞானத்துக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த ஞானத்துக்குள்ள வெளியேறப்பட்ட முத்துக்கள் இருக்கிறது. சோ அந்த ஞானத்துக்குள்ள நம்ம போய் பேசும்போது, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது கண்டிப்பா நம்ம உட்கார்ந்து அப்படியே கேட்கதான் முடியும். திருப்பி அவங்களுக்கு பதில் சொல்லவோ, திருப்பி அவங்களோடு கூட டிஸ்கஸ் பண்ணவோ நிறைய பேரால முடியாது. கண்டிப்பா முடியாது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, தேவனுடைய பைத்தியம். இந்த தேவனுடைய பைத்தியம் எவ்வளவு பெரிய ரோலை பிளே பண்ணுது உலகத்துல. சோ இந்த தேவனுடைய பைத்தியம் இனிமேல் பக்தியா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஒரே என்ன இவங்க எப்ப பாரு கடவுள் கடவுள்னு பேசுறாங்களே, இவங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும். அந்த வார்த்தையை சொல்லலைன்னா இந்த வசனத்துக்கு வேல்யூவே இருக்காது. மனுஷருடைய ஞானத்திலும் தேவனுடைய பைத்தியம், மனுஷருடைய ஞானம்.
எது கிரேட்? கண்டிப்பா தேவனுடைய பைத்தியம் தான் கிரேட். சோ மனுஷருடைய ஞானத்தை வச்சு சில காரியங்களை ஒரு வேலை சாதிக்கலாம். சில காரியங்களை சாதிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே டெம்பரவரி தான். ஆனா தேவனுடைய ஞானம் அதுக்குள்ள இருக்குதுனாக்கா, ஒருத்தருக்குள்ள இருக்குதுனாக்கா, அவங்களுடைய பிரகாசமே வேற. அவங்களுடைய தோற்றமே வேற. அவங்களுடைய ஞானமே வேற. பிராட் மைண்டா இருப்பாங்க. அவங்க குறை சொல்லிக்கிட்டோ, அல்லது இது சரியில்ல, அது சரியில்ல, இப்படி சரியில்ல, அப்படி சரியில்லன்னு சொல்லிக்கிட்டோ, அவங்கலாம் வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க வேதத்தின் பிரகாரம் தேவனுடைய பைத்தியம். அவங்க அவங்க பேரே தேவனுடைய பைத்தியம். ஸோ இந்த இந்த தேவனுடைய பைத்தியத்த கேட்கும்போது எப்படி இருக்குது? நம்ம எப்படி யோசிக்கிறோம்? கண்டிப்பா நெறைய பேர் யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ ஒருவேள அ அ ஒரு ஒரு போட்டிக்காச்சும் நீங்க வைக்கலாம். ஒரு போட்டி போடலாம். ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் பாரு இத செய்றேன், அத செய்றேன். எனக்கு மியூசிக்ல இவ்ளோ ஞானம் இருக்குது. அ அந்த ஞானம் இருக்குது, இந்த ஞானம் இருக்குது. எல்லா ஞானமும் வேஸ்ட்டுங்க. உலக ஞானமே வேஸ்ட். வேதத்துல சொல்லப்படுகிறது. 27வது வசனத்துல அதிலேயே ரொம்ப அழகா இருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உண்மையாகவே சில ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவரு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அதனால்தான் பவுலடிகளாரு இவ்ளோ ஒரு பயங்கரமான இந்த நடவடிக்கைகளை எழுதுறாரு அவரு. அவருடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஏன்னா அவர் தேவனுடைய பைத்தியமா இருந்தார். அதனால்தான் அவரால எழுத முடிஞ்சது. உலகத்தினுடைய ஞானத்தை வைத்து பெருசா எதுவுமே சாதிக்க முடியாது. நானும் ஏதோ செய்றேன். 100 பேர்ல ஒருத்தரா, 1000 பேர்ல ஒருத்தரா, லட்சத்துல ஒருத்தரா நானும் ஏதோ செய்றேன்னு சொல்லி செய்யலாம் ஒழிய, இந்த தேவனுடைய பைத்தியமா இருக்கிறவங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. அவங்க கிட்ட என்னைக்குமே மோதவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அந்த தேவனுடைய பைத்தியமா இருக்கிறவங்கள தயவுசெய்து கண்டறிஞ்சு கொள்ளுங்க. அவங்கள கண்டறிந்து கொண்டு, அவங்கள பத்தி குறை சொல்றதோ, அவங்கள பத்தி நீங்க தீங்கு பேசுறதோ, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னாக்கா, அவங்க கிட்ட தேவனுடைய பைத்தியம் இருந்தாலும், அது எப்படி போட்டிருக்குன்னா, அது உலக ஞானத்திலும், மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறதாம். அதிக ஞானமா இருக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலம் உள்ளதா இருக்கிறது. இப்படிலாம் அ பார்க்கும்போது உண்மையாகவே இந்த வசனங்களுக்குள்ள நம்ப நம்ம உண்மையாகவே இந்த வசனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படி தேவனுடைய பைத்தியம் எனக்குள்ள வளரட்டும்னா, அது சும்மா வளராது. சும்மா வளராது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்க போய் அத போய் கத்துக்கோ. இங்க போய் இத கத்துக்கோ. அவங்கள்ட்ட போய் கத்துக்கோ. அவங்க பாரு எப்படி பெரிய ஆளா ஆவுறாங்க. இவங்க பாரு எப்படி பெரிய ஆளா ஆவுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்ட பாரு, இந்த சயின்டிஸ்ட்ட பாரு. எந்த சயின்டிஸ்ட்ட பார்த்தாலும் கர்த்தர் என்ற ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா, அவருடைய அவருடைய ஞானத்துக்கு முன்பாக எதுவுமே செல்லாது. அதனால தான் தேவனுடைய பைத்தியம்ன்னு சொல்லி இதுக்கு பேரு. தேவனுடைய பைத்தியம். ஆண்டவருக்காக நீங்க வல்லமையா வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்காக ஜீவித்து பாருங்க. ஆண்டவருக்காக வல்லமையா பேசி பாருங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செஞ்சுட்டே இருக்கிறாரா? இந்த தேவனுடைய பைத்தியமா இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 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 டைம் டேபிள் போடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? யாருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே? தேவனுடைய பைத்தியம்னாக்கா, சும்மா அப்படியே தேவனுடைய பைத்தியத்த எனக்கு குடுங்க. தேவனுடைய பைத்தியத்த எனக்கு குடுங்க. தேவனுடைய பைத்தியத்த எனக்கு குடுங்க. சும்மா ஜெபம் பண்றது கிடையாது. ஜெபத்துக்குள்ள இது எல்லாமே இருக்கணும். எல்லா வாஞ்சைகளும் நம்ம தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படும்போது, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும். ஆண்டவருக்காக நான் எப்படியாவது வாழணும் என்று சொல்லப்படும்போது, உண்மையாகவே இந்த தேவனுடைய பைத்தியம் வித்தியாசமா நம்மள கொண்டு செல்லும். அதுல 23வது வசனம், நாங்களோ சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இதுதான் தேவனுடைய பைத்தியம். நாங்களோ சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். தேவனுடைய பைத்தியம் அநேகர பரலோகத்துக்கு வழி நடத்தும். தேவனுடைய பைத்தியம் என்பது குடிக்காரர்களை மீட்டுக்கொள்ளும். தேவனுடைய பைத்தியம் என்பது பாவம் செய்கிறவளை மீட்டுக்கொள்ளும். தேவனுடைய பைத்தியம் என்பது பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேரும். தேவனுடைய பைத்தியம் என்பது ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குதா? தேவனுக்குள்ள இறங்குங்க. நெறைய பேரு எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்ற காரியம் இதுதான். உங்க வீட்ல இயேசு வரட்டும். உங்க வீட்ல அந்த தேவனுடைய பைத்தியம் இருக்கட்டும். உங்க வீட்ல ஜெபம் நடக்கட்டும். உங்க வீட்ல உங்க வாழ்க்கையில ஜெபம் நடக்கட்டும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலே, கண்டிப்பா தேவனுடைய பைத்தியத்த கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் பவுலடிகளார் பேசுறாரு. ரொம்ப தெளிவா பேசிட்டே இருக்கிறார். தேவனுடைய பைத்தியம், அ அ எ தேவனுடைய
தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, அதிக ஞானமாய் இருக்கிறது. கடைசியில் அவர் எழுதுறாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். சோ கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை, ஊழியம் என்ற ஒரு வார்த்தை, ஜெபம், வேத வசனங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, ரட்சிப்பு, இத்தனையும் இருக்குதுனாக்கா இது தேவனுடைய பைத்தியத்துக்கு ஏற்றவைகள். இது எல்லாமே நம்மள சூப்பரா, அருமையா நம்மள வழி நடத்தும். வாழ்க்கையில நம்ம திணற மாட்டோம். பிள்ளைகளுக்கு உண்மையாக பேரண்ட்ஸ் இப்படி சொல்லிக் கொடுங்க. நீ பைபிளை வாசி, நீ ஜெபம் பண்ணு, டாப்ல இருப்பாங்க. எங்க பாரு, எங்க போனாலும் அவங்க தான் மேல மேல சூப்பரான மார்க் வாங்குவாங்க. எல்லாத்துலயும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க தான் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் எல்லாமே. ஞானமா பேசுவாங்க. எல்லா எல்லா ஞானமும் அவங்களுக்குள்ள இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு இப்பவே ஐயையோ! இந்த இந்த ஒரு பெரிய நல்ல ஒரு சிஸ்டம்ல போடணும். அந்த ஒரு சிஸ்டம்ல போடணும். அவங்க வாழ்க்கை சூப்பரா வரும். சூப்பரான வாழ்க்கைக்கு வரத்துக்கு காரணமே பிள்ளைங்க சூப்பரான வாழ்க்கையில வரணும்னாக்கா, தேவனுடைய பைத்தியத்த அவங்களுக்கு புகுத்தி விடுங்க. தேவனுடைய பைத்தியத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த தேவனுடைய பைத்தியம் மனுஷ ஞானத்திலும் பெருசா இருக்கிறது. மனுஷ ஞானத்திலும் இது அதிகமாய் அதிகமாய் மனுஷ ஞானத்திலும் பெரிய ஞானமா இருக்கிறது. அத மறக்காதீங்க. கண்டிப்பா மறக்காதீங்க. முக்கியமா எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல. ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மீட்டிங்ல பேசுறீங்க, ஒரு 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 கூட்டத்துல போயிட்டு எதையாவது பேசுறீங்க, ஒரு ஸ்கூல்ல பேசுறீங்க. எங்க பேசினாலும் உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய பைத்தியம் இருந்தாலே வித்தியாசமா தான் பேசுவீங்க, வித்தியாசமா தான் இருப்பீங்க. உங்க எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்த கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஏன்னா, அதிக ஞானமா இருக்குது. மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. இத புரிஞ்சுக்கங்க. இது கண்டிப்பா ஒருத்தருக்கு தேவை. இது இல்லாம தேவனுடைய பைத்தியம் இல்லாம இந்த உலகத்துல பெரிய ஆட்களா வாழவே முடியாது. கண்டிப்பா இத இத நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா, உட்கார்ந்து நல்ல ஒரு 10 தடவ இந்த வசனத்த வாசித்து, நமக்குள்ள இத யோசித்து, நம்ம இது பிரகாரம் செயல்படுறோம்னாக்கா, தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு அதிகமா தருவாரு. பரலோக ஞானத்த கர்த்தர் தருவாரு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பைத்தியம் மனுஷருடைய ஞானத்திலும் அதிகமாய் ஆண்டவரே வெளியேற பெற்றதப்பா. இயேசு சுவாமி, மனுஷருடைய ஞானம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. நாங்க தேவனுக்காக பைத்தியமா வாழும்போது எங்களை அதிகமா நீர் நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே, தேவனுக்காக நாங்க பைத்தியமா இருக்கும்போது எங்க வாழ்க்கையை வழி நடத்துகிறீர் ஐயா. எங்களை பிரகாசமா வைக்கிறீர் இயேசு சுவாமி. எங்க வாழ்க்கையை நீர் ஆண்டவரே இயேசுப்பா எல்லார் முன்னாடி ஆண்டவரே ஆண்டவரே நம்பர் ஒன்னா நீர் வைக்கிற தேவனா இருக்கிறீர் ஐயா. இயேசு சுவாமி, தேவனுக்காக பைத்தியமாய் வாழ்றவங்க கிட்ட ஆண்டவரே நாங்க ஒண்ணும் போய் யாருமே மோத முடியாது ஆண்டவரே. அவங்க ஞானம் ஆண்டவரே வெளியேற பெற்ற முத்துக்களா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி இயேசு சுவாமி. வாழ்க்கையில நாங்கள் இதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கெங்கேயோ ஆண்டவரே பேரண்ட்ஸ் பிள்ளைகளை போட்டு ஆண்டவரே இதை கத்துக்கோ அதை கத்துக்கோ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கும் போது தேவனுடைய பைத்தியம் தேவனுக்காக எப்படி பைத்தியமா வாழணும் என்பதை சொல்லி கொடுக்கட்டும் ஆண்டவரே. இது ரொம்ப முக்கியம் என்பதை ஒருத்தரும் உணரட்டும் ஐயா. பசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே உலக ஞானத்தை தேடி நாங்க ஓடாதபடி அப்பா, உலக ஞானம் எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது இருந்தாலும் ஐயா, தேவனுக்காக நாங்கள் ஆண்டவரே இயேசு சுவாமி பைத்தியமாய் வாழும்போது நீர் விசேஷித்த கிருபையினால இரக்கத்தினால ஆண்டவரே உயர்வினால அதிசயங்களினால அற்புதங்களினால எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை உடைய கரங்களில கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த தேவனுடைய ஞானம் பரலோக ஞானத்தை எங்களுக்குள்ள நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை தயவு செய்து யோசிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ.